இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம கடன் கொடுக்குறோம். அந்த கடன் வந்து கொடுத்த கடத்தை வந்து திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும். கேட்கறதே தரேன் தரேன்னு கொடுக்க மாட்டாங்க. நாமளும் எவ்வளோ ஐட்டம் போய் அவங்கள பார்ப்போம். அவங்களும் தரேன் தரேன்னு கொடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்ம போகும்போதெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி இழுக்கடிச்சு கடைசியாக தரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? நான் சொல்கிற மாரி செய்யுங்க. செஞ்சின்னா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து நல்லா வேலை செய்யும். இது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு அரச இலை எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துன்னு வந்து வச்சுங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் வேணும், தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற கல் உப்பு வேணும். இலை, பச்சை கற்பூரம், கல் உப்பு, இது மூணும் ரெடியாக இருக்கணும். இலை எப்படி இருக்குன்னா பச்சை இலையாக இருக்கணும், காஞ்ச இலையாக இருக்கக்கூடாது, பச்சை இலையாக இருக்கணும். அதில் என்ன பண்ணுறீங்க, அந்த இலையில் வந்து யாருக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துக்கிறீங்களோ அவங்களோட பேர் வந்து நீங்கள் அதில் எழுதணும். இப்போ யார் இப்போ நீங்கள் கொடுத்த ஆளை தான் எழுதணும். அவங்க வீட்டில் கொடுத்தவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தவங்க பேரில் எழுதக்கூடாது. அந்த வீட்டில் யாருக்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்களோட பேரை எழுதி அப்படியே என்ன பண்ணுறீங்க, இந்த பச்சை கற்பூரத்தை அதில் வச்சு, அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு கொஞ்சம் போட்டு அந்த இலையை வந்து அப்படியே மடித்து ஒரு நூலை போட்டு சுற்றி என்ன பண்ணுறீங்க, நல்லா வேண்டிங்க இந்த பணம் சீக்கிரம் திரும்பி வந்துடணும். நான் கொடுத்த காசு வந்து எனக்கு கைக்கு கிடைக்கணும்னு நல்லா மனசில் வேண்டிங்க. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ, எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த சாமி பேரை சொல்லி நீங்கள் இதை நல்ல மனசார வேண்டிக்கிங்க. இதெல்லாம் பண்ணுறீங்க, எடுத்துன்னு போயிட்டு ஆறு இருக்கும் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் ஆறு இருந்தால் ஆற்றுல போட்டுருங்க. அதில் போட்டு இதோ போல் இதை என்னைக்கு செய்யணுன்னா, தேய்பிறை வருது பார்த்தீங்களா, இப்போ அமாவாசை போயிட்டு பௌர்ணமி வரும், பௌர்ணமிலேருந்து தேய்பிறை வரும். அந்த தேய்பிறை அன்னைக்கு தான் இதை நீங்கள் செய்யணும். இந்த பேரை வந்து தேய்பிறை அன்னைக்கு வந்து எழுதிக்கிங்க. எழுதி நான் சொன்ன மாதிரி உப்பு இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு மடித்து நல்லா வேண்டி எடுத்து போய் போட்டுருங்க தண்ணியில். இதை வந்து மீதி நாளில் செய்யக்கூடாது. ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். இதை இந்த தேய்பிறை வரும்போது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுக்கலாம். ஆனால் செய்கிறது வந்து தேய்பிறையில் தான் செய்யணும். இது எத்தனை தடவை செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா, 9 வாரம் செஞ்சீங்கன்னா நீங்கள் கொடுத்த பணம் ஏமாற்றி தரமாட்டேன்னு ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுப்பாங்க. இந்த உப்பு, இந்த பச்சை கற்பூரம், இந்த இலை, இது வந்து வசியத்தை உண்டு பண்ணக்கூடியது. நீங்கள் இது போல் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து யாருக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை நீங்களே போய் கேட்டிங்கன்னா கூட சரி தரேன் கொடுத்துலான்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த பரிகாரம் வந்து அவங்க மனசை வந்து மாற்றி கொடுக்கும். நீங்கள் இது போல் செய்யுங்க. செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்க. நன்றி, வணக்கம்.